இன்னைக்கு எபிசோட் செம்ம மாசா இருந்துச்சு. ஒரு பக்கம் குமரன் வந்து வெண்ணிலாவோட மாமாவ காப்பாத்திட்டாரு. இன்னொரு பக்கம் நெவின் பசுபதிய பிடிக்க போயிட்டு அவரே வசமா சிக்கினாலும், லாஸ்ட்ல ராகினி வச்சு பசுபதிய மடக்கிட்டாரு. என்னதான் பசுபதிய இப்ப புடிச்சிருந்தாலும், கண்டிப்பா வர்ற வழியில அவன் கண்டிப்பா தப்பிச்சு ஓட தான் போறான். இன்னொரு பக்கம் இந்த போலீஸ்காரன் பார்த்தா டவுட்டா இருக்கு அப்படின்னு நர்ஸ் சொன்னதும், காவேரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கேன் பண்ற மாரி ஒரு டிராமாவ போட்டு, இப்ப வெண்ணிலாவ நேரா கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. வெண்ணிலாவோட மாமாவும் கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. 2 பேருமே போயிட்டு எல்லா உண்மையும் அங்க கோர்ட்ல சொல்றாங்க. அதனால விஜய அப்போ ரிலீஸ் பண்ணிட்டு பசுபதிய அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டரும் போட்டுட்டாங்க. இப்போ தப்பிச்சு போன பசுபதிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் இந்த வெண்ணிலாவும் காவேரி தான் சொல்லிட்டு அவங்கள கொலை பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவான். இப்போ வெண்ணிலா உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்றதால விஜயும் காவேரியும் வெண்ணிலாவை ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெண்ணிலா வந்து காவேரி வயித்துல வளர்ற குழந்தைக்காக இப்போ விஜயை விட்டு கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பசுபதி காவேரி வெண்ணிலா விஜயை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவான். அப்படி பண்ணும்பொழுது காவேரியை காப்பாத்துறதுக்கு வெண்ணிலா தான் உயிரை கொடுக்க போறாங்க.